ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லாடா பிளான்ட் அனிமாவோட 47வது எபிசோட 48வது எபிசோட பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்குது. என்னை மன்னிச்சிருவி, அந்த செட்டில் சேர விரும்புகிறேன், அதனால் அவனை காப்பாற்ற முடியாது. அப்போ ஹீரோ அவள் கையை கட்டி போட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து விடுறான். அப்போ அவங்க எல்லாரும் அவளுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் 3 பேர் கதை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து விடுறாங்க. இந்த 3 பேரும் நம்ம செக்டோட டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க. நல்ல வேலை நம்ம இவகிட்ட மாட்டியிருந்தால் வெளியே அனுப்பியிருப்பா. அப்போ ஹீரோ அவளை கூப்பிட, நீ சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு இது ஒன்றும் இல்லை, இது ஒரு டெஸ்ட்டு தான், நீ இப்போ பாஸ் ஆகிட்ட, என்னை ஃபாலோ பண்ணுன்னு அவன் சொல்கிறான். அடுத்த சீனில் மேனேஜர் லாடி இன்னும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ அவன் கேட்குறான், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீ எதுக்காக இந்த செக்டில் ஜாயின் பண்ண? அது ஒன்றும் இல்லை, அவர் மக்களுக்கு நல்லது செய்கிறாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் ஜாயின் பண்ணேன். ஓ அப்படியா, ஆனால் உனக்கு பேர் கிடைக்காது, எனக்கு உதவி பண்ணுறது மட்டும்தான் முக்கியம். இதை கேட்டாவன், இந்த செக்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முழு தகுதியும் இருக்குது, இனிமேல் இந்த செக்டோட ஒரு ஸ்டூடெண்ட் இந்த டோக்கனை வச்சுக்கோ, இது இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஹீரோவும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அந்த பொண்ணு கேட்குது, இன்ஃபென்ஷனே நீங்கள் நம்புறீங்களா? அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அதனால் அவனை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த சீனில் ஹீரோ அந்த பையனை ஃபாலோ பண்ணுறான். அப்போ அங்கேருந்து 3 பேரும் அந்த பையன்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. நீ தானே எங்களோட 2 தலை சிங்கத்தை திருட்டினது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆளை கொன்னது. அப்போ அவன் சொல்கிறான், கீழே இருக்க கறியெல்லாம் நீங்கள் சாப்பிட்னா உங்களை உயிரோட போக விடுறேன். இதை கேட்டாவன், யாரடா சாப்பிட சொல்கிறேன்னு அட்டாக் பண்ண வர. ஆனால் அந்த சின்ன பையன் இந்த சொடையே ஓட்ட போட்டுறான். அதுக்கப்புறம் ஒரே அடி தான், ஆள் காலி. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். மீதி இருந்த 2 பேரும் அவனை அட்டாக் பண்ண வர, ஆனால் அவன் அதை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க குச்சியை வச்சு அட்டாக் பண்ண போக அந்த நேரத்தில் ஹீரோ வந்து தடுத்துடுறான். அப்போ அந்த 2 பேரும் தப்பிச்சு போக ஹீரோ அவங்கள பிளாக் பண்ணி கீழே இருக்க கறியெல்லாம் சாப்பிட்டு போங்களான்னு சொல்கிறான். இதை கேட்டால் அந்த 2 பேரும் அவன் சாப்பிட்றாங்க. சரி, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுற? எனக்கு க்யூரியஸாக இருக்கேன், நீ எதுக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் செக்கில் சேர்ந்த? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? சரி, உன்னோட பேரும் ஊர் மட்டும் சொல்லு. என்னோட பேர் டூசி, அந்த டிராகன் சிட்டியோட தெருவில் தான் வளர்ந்தேன். சரி, நீ அடுத்தது என்ன தான் பண்ண போகிற? அதை பற்றி நான் எதுவும் யோசிக்கலை. அப்படின்னா சரி, என்னோடய வீட்டில் ரூம் இருக்குது, நீ அங்கேருந்து தங்கிக்கோ. நீ ஹோலி ஸ்பிரிட் செக்கில் சேர்ந்துட்டுனா நீ அங்கேருந்து போய்க்கலாம். அடுத்த சீனில் ஹீரோவை அட்டாக் பண்ண. அப்போ ஹீரோ அதை சென்ஸ் பண்ணி திரும்ப அட்டாக் பண்ணிடுறான். நான் எப்படி அட்டாக் பண்ணாலும் நீ அதை பிளாக் பண்ணிடுற, இது நியாயமே இல்லை. என்ன நியாயம் இல்லையா? இன்றைக்கி நீ என்ன எத்தனை தடவை அட்டாக் பண்ணியிருக்க தெரியுமா? அப்போ கோச்சிக்க ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையாட்ட. இதை யூஸ் பண்ணி திரும்பவும் அட்டாக் பண்ணுறான். என்ன ஒன்றான்னு ஹீரோ ஜம்ப் பண்ணிடுறான். திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்ண அவள் அதிலேருந்து தப்பிச்சிடுறான். திரும்பவும் 2 பேரும் அட்டாக் பண்ண போக, ஆனால் 2 பேரும் கை கோர்த்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அட்டாக் அவங்கள நோக்கி வர ஹீரோ சிஇஓ கூட்டிகிட்டு தப்பிச்சிடுறான். நீ யாரை எதுக்காக எங்களை அட்டாக் பண்ணுற? அப்போ அவன் எதுவுமே பேசாமல் சிஇஓ என் கூட வான்னு கையை பிடிக்கிறான். அப்போ ஹீரோ இவன் யாருன்னு கேட்குறான். இவன் ஒரு முட்டா பையன் அவன் சொல்கிறா. இதை கேட்டதும் அவன் ஷாக்காகிறான். சிஇஓ, நீ எப்படி உன்னோட வருங்கால ஹஸ்பண்டை இப்படி சொல்லலாம்? என் கூட வான்னு கையை பிடிக்க போக ஹீரோ கையை பிடிச்சிடான். இங்கே பாரு, சிஇஓ மறுத்துட்டானா நீ அவளை கட்டாயப்படுத்தக்கூடாது. இதை சொல்ல, நீ யாருடான்னு ஹீரோ சட்டையை பிடிக்க, ஒழுங்காக அவனை விடுறான்னு சிஇஓ சொல்கிறா. நீ எங்கே இருக்குன்னு யோசிப்பாரு, இது இன்ஃபேமிலியோட இடம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. இன்ஃபெக்ஷன், நான் கூட பிளட் கார்டு செக்டோட ரிங் மாஸ்டர் தான், என்னோட பேர் சென்லி. ஏன்னா பிளட் கார்டு செக்டா? அங்கிள் ஃபூ போய் எனக்காக ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க. பிளட் கார்டு செக்ட்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ என்னோட வீட்டில் இருக்கா, நம்ம வேணால் பேட்டில் வச்சுப்போம், நான் வின் பண்ணால் எடுக்கிற முடிவை நீ ஏற்றுக்கணும். இதை கேட்ட சென்லி, சரி வாடா பார்த்துக்கலான்னு சொல்கிறான். அடுத்த சீனில் 2 பேரும் பேட்டில் அரியானோட இருக்காங்க. அப்போ நினைக்கிறா இன்ஃபென்சிக்கிட்ட எதுனா திட்டம் இருக்கும். இந்த சென்லி வேறு சோல் சீரியலில் இருக்கான்னு பயப்படுறான். ரூல்ஸ் சிம்பிள் தான், யார் ஃபஸ்ட்டு கீழே விழுறாங்களோ அவங்க தோற்றுருவாங்க. இதுக்கு அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்போ ஹீரோ பறந்து வந்து ஒரு குத்துறான். ஆனால் அவன் அதை ஈஸியாக பிளாக் பண்ணி ஹீரோவை உதச்சி பறக்க விட்டுறான். திரும்பவும் 2 பேர் மாறி மாறி ஃபைட் பண்ணுறாங்க. என்ன தான் ஹீரோ அடித்தாலும் அவன் அதை ஈஸியாக பிளாக் பண்ணுறான். ஹீரோ ஸ்டேட்டஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணால் கூட அவன் அதை ஈஸியாக தடுத்துடுறான். இன்ஃபென்ஷன் உங்ககிட்ட திறமையே இல்லை, இப்போ என்னோட தண்டர் ஸ்ட்ரைக்கை பாருன்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த டிராகன் சொல்லுது, இன்ஃபென்ஷன் ஏன்டா வீக்காக இருக்கிற மாதிரி நடிக்கிற, சீக்கிரமாக ஏன் கண்ட இன்பாடி ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறான்னு சொல்லுது. ஹீரோவும் அந்த தண்டர் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகல. திரும்பவும் ஒரு புஷின்னு அந்த டிராகன் கத்த, ஹீரோ அதை உடச்சிட்டு அவன் வாயிலேயே ஒரு குத்தை விட்டுறான். திரும்பவும் ஒரு கிக்கை வச்சு தரையாக சமாதி கட்டிடுறான். சென்லி, நீ தோத்துட்டா, அதனால் இங்கே தான் இருப்பா. அப்போ அவன், எப்படி நீ என்னை ட்ரிக் பண்ணி அட்டாக் பண்ணலாம்? இப்போ என்னோட ரெட் ஸ்ட்ரைக் ஸ்டாண்டராக பாருடான்னு கத்துறான். அப்போ அது அவனோட செக்டோட சீக்ரெட் ஸ்கில்ஸ் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ ஹோலி மார்க் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ண போகிறான். அவனும் இன்ஃபென்ஷன் நீ செத்தாடான்னு அட்டாக் பண்ண வர அந்த நேரத்தில் ஒரு பவர் அவனுக்கு நடுவில் விழுது. அது யாருன்னு பார்த்தா ஹோலி ஸ்பிரிட் செக்டோட மேனேஜர் தான். சென்லி, நீ அவனுக்கு ஈக்குவலாக வரமாட்டான், அதனால் ஸ்டாப் பண்ணிக்கோ. அவனே சிஞ்சன் டிலீமில் தான் இருக்கான். அப்போ எப்படி அவன் எனக்கு ஈக்குவலாக இருப்பான்? அவன்கிட்ட வீக்காக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். உனக்கே தெரிஞ்சிருக்கான் அவனோட அட்டாக் எப்படி இருக்குன்னு. இப்போ கூட அவனால் நம்ப முடியலன்னா போய் உங்கள் அப்பாவை கேளு. அப்போ அவன் இன்ஃபென்ஷன் உன்னை திரும்ப வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி.
நீ தேவையில்லாமல் பிரச்சனையை கொண்டு வராத, ஓலிலாடோட தத்துவத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு, ஹீரோவும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் எல்லாரும் ஃபைட் பண்ணுறதை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் ஹீரோ கிட்ட கேட்குறான், அங்கிள் ஃபூ சொல்லித்தரது கண்டிப்பாக வேலை செய்யாது. இதை கேட்ட அங்கிள் ஃபூ, நீ ஒரு சின்ன பையன் உன்னால் என்ன பண்ண முடியும்? அப்போ அவன் அங்கிள் ஃபூவோட கழுத்துலேயே சொட வைக்க அவரும் தோல்வியை ஒத்துக்கிறாரு. இனிமேல் நான் தான் சொல்லித்தரோன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.